கிரஹாம் அண்ட் ரூத் பில்லி கிரஹாம் அவருடைய கல்லறைக்கு பக்கத்துல நான் உட்கார்ந்து கொண்டு இருக்கிறேன். ரெண்டு பேரும் வாழ்க்கையில 64 வருடங்களாக திருமணத்துல ஒன்றாக இணைந்திருந்தார்கள். What a joy, what a blessing இல்ல. 64 வருடங்களாக ஒன்றாக சேர்ந்து ஆண்டவருடைய ஊழியத்தை செய்தார்கள். அது விசேஷமா என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இந்த ரூத் கிரஹாம் அவங்க சைனாவில் மிஷனரி பேரண்ட்ஸ்க்கு பிறந்தவங்க. இங்கே வீட்டன் பைபிள் காலேஜில் படிக்கும் போது பில்லி கிரஹாமை சந்திக்கிறாங்க. கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், இதுதான் உடைய கணவர் என்று. பில்லி கிரஹாமும் இந்த அம்மாவை திருமணம் பண்ணி 5 பிள்ளைகள் எல்லாம் ஊழியத்தில் இருக்கிறார்கள். எனக்கு 2 பேருடைய இந்த கல்லறையை பார்க்கும்போது எவ்வளோ சிம்பிளாக இருக்குதுல்ல. நம்ம ஊராக இருந்தால் இந்நேரம் எவ்வளோ பயங்கர கிராண்டாக பெரிய பணிக்கு கற்கள்லாம் வச்சு இவங்க இருந்த அந்த நார்த் கேரளினா மலைகளுடைய அந்த மலை சார்ந்த இருந்த ஒரு கல்லில் இருந்து செதுக்கி இந்த அழகான கல்லறையிலே அவருடைய வாழ்க்கையை பற்றி எழுதி வச்சிருக்கிறாங்க. இவரை பற்றி இவர்கிட்ட கேட்டிருக்கிறாங்க, அவங்களுடைய கல்லறையில் எது எழுதணும்னா, so just a preacher who preached the gospel of the Lord Jesus Christ. just a preacher, அதாவது என்னன்னா ஒரு சாதாரண பிரசங்கர் அப்படின்னு எழுதுங்க. யாருங்க இவர் உலகத்தில் இருக்கிற எத்தனையோ ராஜ்யங்களுக்கு, சைனா, நார்த் கொரியா, ரஷ்யா, பல தேசம் கம்யூனிஸ்ட் தேசங்களுக்கெல்லாம் போய் இயேசுவை அறிவித்தவர், பெரிய பெரிய ஸ்டேடியம் ஃபில் பண்ணவர். அவர் எழுதியிருக்கிறாரு, just a preacher preaching the Lord Jesus Christ. ரூத் கிரஹாம் இவங்க அவங்களுடைய கல்லறையில் மேலே சைனீஸ் சிம்பிளில் ரைச்சியஸ்னஸ் உடைய சிம்பிள் எழுதிட்டு கீழே என்ன போடணும் போது காரில் போயிட்டு இருக்கும்போது ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டில் ஒன்று வாசிச்சாங்களாம். என்ன வாசிச்சாங்கன்னா, எண்ட் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன், தேங்க்யூ ஃபார் யுவர் பேஷன்ஸ். அதாவது இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் முடிஞ்சிருச்சு, இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் முடிகிற வரைக்கும் நம்ம ஊரில் இந்த பிரிட்ஜு கட்டும் போது ரோடை சின்னதாக்கிடுவாங்க தெரியுமா? அப்போ அதில் போட்டிருப்பாங்க, தேங்க்யூ ஃபார் யுவர் பேஷன்ஸ், சீக்கிரத்தில் இங்கே நமக்கு மெட்ரோ ட்ரெயின் வரப்போகுது, நீங்கள் உங்கள் பொறுமைக்காக நன்றின்னு சொல்லுவாங்கள்ல. அதே மாதிரி இவங்களும் எழுதியிருக்கிறாங்க, தேங்க்யூ ஃபார் யுவர் பேஷன்ஸ், எண்ட் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன். அதாவது கிறிஸ்து என்னை கட்டி முடிக்க வேண்டியது முடிந்தாகிவிட்டது என்று சொல்லி. எனக்கு என்ன ஆச்சரியமாக இருக்குதுன்னா, சைனாவில் ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்த இந்த அம்மா, இவர் இங்கே பக்கத்தில் நார்த் கேரளாவில் ஒரு சின்ன ஃபார்ம் ஹவுஸில் வளர்ந்த ஒரு சின்ன மனிதர், ஒரு சாதாரண மனிதர், கிராமத்து மனிதர். இவர்களை கொண்டு கர்த்தர் தேசங்களை அசைத்தார். Why don't you believe that God will use you for the nations? It is not about where you come from. எவ்வளோ படிச்சிங்கன்றது முக்கியம் இல்லை, எவ்வளோ பணம் வச்சுருக்கீங்கன்றது முக்கியம் இல்லை. கடவுள் உங்களை அழைத்தால், when God calls you, He can make you to be a glorious witness to the entire world. ஆண்டவர் அப்படியாக இன்னைக்கு உங்களை எடுத்து பயன்படுத்த போகிறார். அதுக்கு ஒரு அருமையான வசனத்தை எனக்கு ஆண்டவர் கொடுத்தார். Isaiah 41 and verse 15. See, I will make you into a threshing sledge, new and sharp, with many teeth. இதோ போர் அடிக்கிறதுக்கு புதிதும் கூர்மையுமான பற்கள் உள்ள இயந்திரமாய் நான் மாற்றுகிறேன். யார் மாற்றுறாருன்னு சொன்னா, அந்த முந்தின வசனம் சொல்கிறது, யாக்கோபு என்னும் சிறு பூச்சியை, ஒரு மண்புழு ஒரு பெரிய அந்த ஹார்வெஸ்டிங் பார்த்துருக்கீங்கல்ல, அறுவடை எடுக்கிறதுக்கு ஒரு பெரிய டிராக்டர் அப்படியே கதிர்களை எல்லாம் கட் பண்ணிகிட்டே போகும். பயங்கர இரும்பில் செய்யப்பட்ட டிராக்டர், மண்புழு ஒன்று மெஷினாக மாறினச்சு. உங்களையும் கர்த்தர் என்ன செய்ய போறாருன்னா, ஒன்று நான் ரொம்ப பலவீனம்னு சொல்லி யோசிக்கிற உங்களை தேசங்களில் அறுவடை எடுக்க பெரிய ஒரு ஆசீர்வாதத்துக்கு, ஆண்டவருடைய நாமத்தின் மகிமைக்கென்று ஒரு ஆசீர்வாதமாக கர்த்தர் மாற்ற போகிறார். மண்புழு ஒன்று பெரிய எந்திரமாக மாறப்போகிறது. A worm is going to become a machine. You are no more ordinary. You will not be trampled. You will become the one that will. அதாவது அழகா போட்டிருக்குது, மலைகளை எல்லாம் கோதுமையை சுடக்கில் போட்டு உடைக்கிறது மாதிரி உடைச்சு தள்ளிடுவீங்களா? உங்களுக்கு முன்னாடி இருக்கிற பெரிய சேலஞ்சஸை கர்த்தர் ஒன்றுமில்லாமல் பண்ண போகிறார். God can use Ruth and Billy Graham to bring to Christ millions of people. He's going to use you and you're going to be a blessing. You're going to take over the nations. God is going to use you for the end time harvest. உங்களை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். Wherever you are, in your software job, in your business, நீங்கள் சும்மா ஒரு பெட்டி கடை வச்சிருந்தாலும் சரிங்க, கர்த்தர் அதை கொண்டு அநேகம் பேரை சந்திக்க போகிறார். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கை பெரிய ஆசீர்வாதம் மாறப்போகிறது. God bless you. Have a wonderful day. புழு ஒன்று எந்திரமாக மாறப்போகிறது. God bless.